இப்போ 3000 ரூபாய் பொங்கல் கொடுத்துட்டாருன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. ஏன் கொடுத்தார்? எதற்காக கொடுத்தார்? இந்த வந்து 4 வருஷம் ஆகுது. வந்தவொடனே ஒரு 1000 ரூபாய் கொடுத்த எதுக்கு? எல்லாம் வாழ்த்துவாங்க அப்படின்னு கொடுத்த. அதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்கல. 3 வருஷம் சும்மாவே விட்ட. இப்போ ஏன் கொடுக்குற? ஓட்டு. இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் ஓட்டு போடணும்ல, அதனால் இந்த 3000 கொடுத்துக்கிறேன். அத்தை பெருமையாக பேசிக்கிறாங்க. மகளிர் எங்கள் ஸ்டாலின் ஐயா பஸ் ஃப்ரீயாக விட்டாரு, மகளிருக்கு 1000 கொடுக்குறாரு மாதம். அவன் அப்போ விட்டு துட்டு இல்லை, கருணாநிதி எடுத்துட்டான். அவன் அப்போ விட்டு துட்டான் கிடையாது. நம்ம அப்போ விட்டு துட்டு நம்ம கஷ்டம். ஒரு பொம்பளை தலைமுடிய கூந்தலை அவுத்து போட்டுட்டு ஒரு உதறி இப்படி மாரில் தட்டி அழுதாள்னா 1000 பேர் கூடுவாங்க. எதுக்கு? அவளுக்கு ஆறுதல் சொல்லவா? இல்லை, அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு. மகளிருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எதிர் வீட்டுக்கார மாட்டாட்டி பக்கத்து வீட்டுக்கார மாட்டாட்டிலாம் சொல்லுவான், ஏய் ஏன் பண்ணுறேன் அப்பாரியா அவங்க வீட்டுக்காரன் மீனாட்சி வீட்டுக்காரன் குடிக்காரன் கையில் அடிச்சு தேத்திக்கிறான் ரோட்டில் போய் அவரா போய் என்ன எதுக்கு போய் விலைக்கு குடிங்க, அவனை 4 தட்டு தட்டு வாங்க. இல்லை அவனுக்கு சோறு கிடையாது. என்ன படுத்து நம்ம சம்சாரி இருக்கு. அவன் பேச்சு கடுத்தானே அவனும் ஓடிடுவானுங்க. ஓடி வந்து சுற்றி அவன் வீட்டை இருப்பான். சிவன் பாவம். என்ன சொல்கிறது? யோ, குடும்ப சுமையை அதிகமாக சுமக்கிறது பொம்பளை தாயா. மகளிரே என சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து வைக்கிறேன். இப்போ வெடிக்கொண்டு முருகேசன் கேட்குறான் கேள்வி. டேய் நடுவுரை நின்றா. என்னய்யா ஒரு நடுவுரை பார்த்து மரியாதை இல்லை. அப்படித்தான்டா பேசுவேன். நான் 1.5 மணி நேரமாக நாக்கு வந்து தண்ணி இல்லாமல் இவ்வளோ கதையை எடுத்து காட்டி விளங்க வச்சு சொல்கிறேன். கட்சியில் மகளிருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் முன்னாடி நீ வச்சுக்கிறியா? நான் இவ்வளோ நேரம் சொல்லியும் நீ மகளிருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா என் முன்னாடி நீ தான் வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு போய்